Vivaha, the Chennai Silks. பாமகவின் மாம்பழம் சின்னத்தை அன்புமணி தரப்பு பயன்படுத்த தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. தற்போது அது தொடர்பான வழக்கில் தற்போது அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் ஆகியோர் பதிலளிக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விசாரணை மார்ச் 9ஆம் தேதிக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்டு பெறலாம். சுப்பையா, தற்போது ராமதாஸ் தரப்பு உரிமையியல் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அங்க என்ன நடந்தது? கூடுதல் விவரம் என்ன? பாமகவுடைய கட்சி மற்றும் பெயர் சின்னத்தை அன்புமணி பயன்படுத்தி வருவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டு ராமதாஸ் மனு தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வரை மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுத்தின் மீது கீழமை நீதிமன்றத்தை பார்த்துக்குமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. அதே போன்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு உரிமை நீதிமன்றத்தில் நாடுமாறு அறிவுறுத்தியை தொடர்ந்து சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது அதாவது இவருடைய கட்சியில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலவரம் குறித்து இவர் தரப்பில் இருக்க மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தல் வருவதால் பாமகவுடைய கொடி மற்றும் பெயர் சின்னத்தை அன்புமணி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் தன்னையே தலைவராக அறிவிக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் தரப்பில் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி தர்மபுரம் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது அன்புமணி பதவி காலம் ஏற்கனவே நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கடந்த மே மாதத்தோடு பதவி காலம் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து அவர் தலைவராக இருப்பதாக கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கான அதிகாரம் அவருக்கு இல்லை என்றும் அவருடைய பதவி காலம் நிறைவடைந்த பிறகு தொடர்ந்து தான் தலைவராக நீடித்து வருவதால் தற்போது அன்புமணி எங்களுடைய கட்சியின் பெயரையோ கொடியோ சின்னத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்றும் சின்னம் தொடர்பாக தேர்தல் முகவரி மாற்றமிட்டு வேறு முகவரிக்கு வந்துவிட்டதாகவும் ஆகவே அதை மீண்டும் தங்கள் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் தேர்தல் நெருங்கி வருவதால் தற்போது சின்னத்தையும் கொடியும் அவர் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், தன்னையே தொடர்ந்து தலைவராக அறிவிக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை தொடர்ந்து வழக்கு சிறிது தள்ளி வைக்கப்பட்டது. பிறகு அன்புமணி ராமதாஸ் தரப்பில் இந்த வழக்கில் பதிலளிப்பதற்கு தங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை மார்ச் 9ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்துள்ளார். அன்றைய தினம் அன்புமணி தரப்பில் பதில்மனு தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.